ஹலோ சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த எந்த படத்தோட ரிவ்யூட வந்திருக்குன்னா சொல்லவே தேவையில்லை. ஜனவரி 10 இந்தியாவை எதிர்பார்த்து காத்திருந்த படம் தான் அது. கேம் சேஞ்சர். நம்ம சங்கர் சார் முறையா வந்து தெலுங்குல போய் டைரக்டா தெலுங்கு மூவியா எடுக்கணும்னு எடுத்திருக்காரு. அது நம்ம ராம்சரண் சார் ஹீரோ வச்சு அந்த படம் தான் கேம் சேஞ்சர். நம்ம படத்தோட கதைக்குள்ள போலாங்க. படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு நேர்மையான அரசு அதிகாரிக்கும் ஐஏஎஸ் அதிகாரிக்கும் ஒரு ஊழல் வாய்ந்த மினிஸ்டருக்கும் ஒரு போட்டி போறாம, அதாவது கேட் அண்ட் மவுஸ் ப்ராப்ளம் வந்தா எப்படி இருக்கும், அதான் படத்துல வந்து கதையை ஒன்லைன்ல சொல்லியிருக்காங்க. நம்ம படத்தோட கதை திரைக்கதை எப்படின்னா அமைஞ்சிருக்குதுன்னா, அதாவது வந்து நம்ம ராம்சரண் சார் வந்து ஒரு நேர்மையான அதிகாரிங்க. அவர் ஐபிஎஸ்ல இருந்து ஐஏஎஸ்ஆ வந்து இன்னொரு விசாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு போய் பொறுப்பேற்க போறாரு ஐஏஎஸ் அதிகாரியா. அப்படி போய் பொறுப்பேத்தனையுமே சில மணல் மாஃபியாக்களை எல்லாம் பிடிச்சி கண்டிக்கிறாரு. ஏன் இப்படி பண்றீங்க? உண்மையா சங்கர் சார் படம்னாலே என்ன எதிர்பார்ப்போம்? இந்த மாதிரி அரசு விதிமீறல்கள்லாம் பண்றவங்களை எல்லாம் கண்டிக்கிற மாதிரி இவரும் போய் கண்டிக்கிறாரு. அப்படி பண்ண போறப்ப நம்ம ஸ்ரீகாந்த் சார் இருக்காரு பாத்தீங்களா, அவருதான் வந்து படத்துல வந்து முதலமைச்சரா நடிச்சிருப்பாரு. அவரோட பையனான யாரு, நம்ம எஸ் சூர்யா சார், மொப்பிலி தேவி, அவருதான் வந்து என்ன பண்ணுவாருன்னா இதை எதிர்ப்பாரு. ஏன் எங்க மணல் மாஃபியா நாங்க பண்ணக்கூடாதா, தொழில் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கேட்பாங்க. இப்படி நடக்கிறப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள போராட்டத்துல கடைசியில யார் ஜெயிச்சாங்கிறது தாங்க இந்த படத்தோட ஒரு கதை. இந்த படத்துல உண்மையான என்ன சொல்ல போகணும்னா, ஒரு கேட் அண்ட் மவுஸ் எப்படி இருக்குங்க, போட்டி நடந்தா எப்படி இருக்கு, நீயா நானா அதே மாதிரிதாங்க படம் ஃபுல்லாவே காமிச்சிருந்தாங்க. பாத்தீங்கன்னா அவர் ஒரு பாயிண்ட் அடிப்பாராமா, இவர் ஒரு பாயிண்ட் அடிப்பாராமா. ஃபுல் அண்ட் ஃபுல் ராம்சரண் சாருக்கும் எஸ் சூர்யா சாருக்கு தான் வந்து போர்ஷனே. அதான் நம்ம ஒவ்வொருத்தர் கேரக்டரா சொல்லுவாங்க. படத்துல ஹீரோவை நடிச்ச ராம்சரண் சார் பத்தி சொல்லணும்னா சொல்லவே தேவையில்லைங்க. 3 கெட்டப், அதாவது அப்ப மகன்லயே கொஞ்சம் காலேஜ் போர்ஷன்ல எப்படி இருந்தா அந்த மாதிரி கெட்டப் பின்னி எடுத்திருக்காருங்க. அதுவும் அவரோட பிளாஷ்பேக் போர்ஷன் ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு 25 நிமிஷம் காட்சிகள் இருக்கும், 20 நிமிஷம் நினைக்கிறேன். சும்மா அப்படியே எனக்கே வந்து மனசை வந்து நிறைவாக்குச்சு அந்த காட்சிகள். சுப்பண்ணான்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து அவர் முன்னாள் ஒரு அரசியல் கட்சி தொடங்கினவரா இருப்பாரு. இதை ரிவீல் பண்ண விரும்பல. ஆனா பாருங்க, அந்த கதாபாத்திரம் உண்மையாக அழகா எழுதப்பட்டிருக்கும். அவருக்கு ஒரு குறைபாடு இருக்கா, அது அந்த மென்ஷன் பண்றது, அது எதனால அவருக்கு அந்த பதவி கிடைக்காம போச்சுங்கிறதெல்லாம் கூட நல்ல தெளிவா காமிச்சிருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா எஸ் சூர்யா சார் படத்துல வந்து ஹீரோ இப்படி நிக்கிறாருன்னா இவர் இப்படி நிக்கிறாருங்க. அவரோட பாடி லாங்குவேஜ் நீங்க எத்தனை படத்துல பார்த்தாலும் அதே மாதிரிதான். எனக்கு என்னமோ எஸ் சூர்யா சார் அடுத்த படத்துல ஏதாவது புதுசா மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பேசுறது எல்லாமே மாநாடு படத்துல வர மாதிரி இருக்கு. ஒரு அழுத்தியே பேசுறாரு. இந்த மாதிரி ஆக்ரோஷமா பேசுறப்ப என்னடா இது, மனுஷன் எந்த இடத்துல வந்து எதுல பார்த்தாலும் கத்துறாரு. மாநாட்டுல பார்த்தாலும் கத்துறாரு, இதுல பார்த்தாலும் கத்துறாரு, எந்த படத்துலயும் போட்டு கத்திக்கிட்டே தான் இருக்காரு. இவர் சாஃப்டான ரோல் நடிக்க மாட்டாரா அப்படின்னு தோண வச்சிருச்சுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஜெயராம் சாரு இந்த படத்துல தேவையான அளவுக்கு வந்து அப்பப்ப காமெடிகளை வந்து சைட்ல ஒத்தி விட்டு போறாரு. அப்புறமா பாத்தீங்கன்னா எப்பவுமே சங்கர் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வைங்க, எப்பவுமே வந்து ஹீரோயின்களுக்கு மதிப்பில்லாம போயிடும். அதே மாதிரிதான் கியாரா அத்வானிக்கும் படத்துல ஏதோ ஒரு பழைய லவ் ட்ராக் காட்சிகளை வச்சிருக்காங்க, அது தேவையில்லாம வச்சுட்டாங்களோ எனக்கு உண்மையாலுமே தோணுச்சு. அதுக்கு பதிலாக காமெடி காட்சிகள் வச்சிருந்தா கூட ஆடியன்ஸ் நல்லா சிரிச்சிருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அஞ்சலி மேம் கேரக்டர் இருக்கும், அதுவும் ரொம்ப பக்காவா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பழைய அப்பா கேரக்டருக்கு அவங்க தான் வந்து ஒய்ஃபா இருப்பாங்க. அந்த கேரக்டர் நல்லா தெளிவா பண்ணியிருந்தாங்க. உண்மையால வந்து பாராட்டக்கூடிய விஷயம், ஒரு டிஃபரெண்டா இருந்ததுங்க. அப்புறம் இன்னும் படத்துல என்ன சொல்ல போனோம்னா, கொடுத்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்கும் நிறைய, அதாவது தேவையான அளவு வலு செய்திருக்காங்க. அதுக்கும் அப்பால் பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்துட்டு அப்படியே தொடச்சுக்கோன்னு போற மாதிரி தான் இருக்குது. மத்தபடி படமா பாக்குறப்ப எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. படம் ஏதாவது சொல்லுவாங்க இல்லைங்க, நீங்க இந்தியன் 2 மாதிரி போய் ஐயோ என்னடா இப்படி அப்படின்னு ஒரு கமர்ஷியல் மசாலா படம் புஷ்பா 2 போய் உட்காந்து பாத்தீங்களேங்க, அதுக்கே தைரியம் இருக்கிறப்ப இதுக்கு தைரியம் கண்டிப்பா இருக்குங்க. நல்லா உட்காந்து பாக்கலாம். நீங்க சங்கர் சார நினைக்காதீங்க, படமா போய் பாருங்க. நீங்க சங்கர் கருத்து சொல்லணும், இது சொல்லணும், அது சொல்லணும், இதுலயே கருத்து சொல்லியிருக்காரு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க, இல்லாட்டி 4 கைத்தட்டல போட்டு வந்துருங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன், போய் ஜாலியா பாக்கலாங்க. அதாவது குறைகள் இருக்கும், லாஜிக் மீறல்கள், அளவு கடந்த லாஜிக் மீறல்கள்லாம் இருக்குது. ஏன்னா ஹெலிகாப்டர்ல இருந்து அப்படியே இறங்குறது அதெல்லாம் வந்து பார்த்திருக்கேங்க நம்மளும். ஏன்னா வந்து எத்தனையோ தமிழ் சினிமாக்கள் எல்லாம் அந்த மாதிரி காட்சிகள் வந்திருக்கு, தெலுங்குலயும் வந்திருக்கு, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஒண்ணுமே வேணாம். புஷ்பா 2ல கூட கடைசியில இது கயிறு கட்டி கையும் காலையும் கட்டி வச்சு அடிச்சாங்க, அதையெல்லாம் ஏத்துக்கிறோம். ஏன் சங்கர் சார் படம் எடுத்தா மட்டும் கூடாதா? சங்கர் சார் படத்துல என்ன லாஜிக் மீறக்கூடாதுன்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி அதெல்லாம் நீங்க தான் கவனிக்காதீங்க. ஒரு படம்னா அப்படித்தாங்க இருக்கும். ஆக்ஷன், கமர்ஷியல், மசாலா, என்டர்டைனர்னா நீங்க போய் அங்க உட்காந்து ஆடியன்ஸை எதிர்பார்த்து தியேட்டர்ல போடுறத உட்காந்து பாக்கணுங்க. பார்த்துட்டு இது கருத்து பிடிச்சிருந்தா பாருங்க. அதுவும் போக இது இன்னொரு விஷயம் ஸ்பெஷலா சொல்லணுங்க, பாட்டு காட்சிகளுக்கு எல்லாம் அவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க. அடேங்க அப்பா, அதுலயும் அந்த ஒரு பாட்டு
ஜருகண்டி ஜருகண்டி எல்லாம் வந்து நம்மளே நினைக்க முடியாத அளவுக்கு அப்படியே நாள உண்மையால 2005 பாத்தீங்கன்னா அந்நியன் படம் ஃபர்ஸ்ட் போய் தியேட்டர்ல பாக்குறப்போ எனக்கு சங்கர் சார் படம் அப்பதான் எங்க வீட்டுல கூட்டிட்டு போறாங்க. நான் என்னடா மனுஷன் லொகேஷன்ல இப்படி கண்ணுல ஃப்ரேம்ல இல்ல, அதாவது அப்ப தோணலைங்க, அத கொஞ்ச நாள் கழிச்சு உணர வயசுல பாக்குறப்போ என்ன மனுஷன் அப்பவே அப்படி போய் இப்படி காமிச்சிருக்காரு. அந்த மாதிரி இப்பத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி ட்ராக்ல விஎஃப்எக்ஸ்ல காட்ட முடியுமா, சாங்குக்கு அவ்வளவு செலவு பண்ணியிருக்காரு. ஆனா இதெல்லாம் செலவு பண்ண மனுஷன் திரைக்கதையில இன்னும் கொஞ்சம் அழுத்தமா அவங்க அப்பா கேரக்டர் எப்படி அழுத்தமா கொடுத்தாரோ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள போட்டி சூப்பரா இருக்குங்க அந்த காட்சிகள்லாம். ஏன்னா எஸ் ஜே சூர்யா சாருக்கும் ராம்சரண் சாருக்கு வர காட்சிகள்லாம் உண்மையாலும் சிறப்பா எல்லாத்தையும் ரசிக்கக்கூடிய பட்சத்துலதான் இருக்கும். அதே மாதிரி திரைக்கதையிலயும் இன்னும் கொஞ்சம் வலு சேர்ந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மியூசிக் தமன் சார், நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு வெளியே வந்தனே காது அப்படின்னு தான் பொத்திட்டு வந்தேன். அந்த அளவுக்கு இருந்தது. எப்பா சாமி கட்ட வேண்டிய இடத்துல தேவையில்லாத இடத்துல மியூசிக்க போட்டு வீசி விட்டாருங்க மனுஷன். அப்புறம் வந்து கேமரா உண்மையால பிரம்மாண்டமா தான் இருந்துச்சு. பாக்குற ஃப்ரேம்ல அப்படியே கண்ணுல எடுத்து ஒத்திக்கலாமோ அந்த மாதிரி தோணுச்சுங்க ஃப்ரேம் எல்லாம். உண்மையால நான் என்ன சொல்றேன்னா, இந்த பொங்கலுக்கு நீங்க ஜாலியா போய் குடும்பத்தோட ஒரு 5 பேர் 6 பேர் போறீங்களா, இல்ல பசங்க ஒரு 10 பேர் போறீங்களா, நீட்டா படத்தை போய் உட்காந்து தியேட்டர்ல என்ஜாய் பண்ணி ரசிச்சு பாருங்க. லாஜிக்கு மேஜிக்கு இது அது எது எதிர்பார்த்தெல்லாம் போனீங்கன்னு வைங்க, உங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து தமிழ் சினிமா எந்த படமும் எடுக்க முடியாது, தெலுங்கு சினிமாலையும் எந்த படம் எடுக்க முடியாது. ஜாலியா போய் பாருங்க. ஏன் போய் நம்ம வந்து பிடிச்சிருக்க புதுசா யோசிக்கணும்னா எப்படிங்க, நம்ம கிட்ட இருக்கிறத தானே வச்சு எடுக்க முடியும். அதனால வந்து அவர் 30 வருஷமா இருக்கிற இயக்குனர், அவர்னால முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறாரு. முடியாட்டி அதை பிடிக்காட்டி வந்து அது தப்பா குறை சொல்லாதீங்க. அவரை போய் ஏதாவது இந்த மாதிரிதான் அக்செப்ட் பண்ணிக்கலாம், அவருக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறாரு அப்படி சொல்லுவாங்க. ஏன் அவர்கிட்ட வந்து எப்ப போனாலும் வந்து சுஜாதா சார் இல்லாதனால போய் நீங்க வந்து அவருக்கு வந்து எதுவுமே தெரியாதா, அவருக்கு வந்து ஸ்கிரீன் பிளே எழுத வரல அது வரல அப்படி எல்லாம் இல்லைங்க. அவர் படத்தை எடுத்து பார்த்தா தான் தெரியும். அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சது பிரம்மாண்டம். இன்ன வரைக்கும் 30 வருஷம் ஆச்சு. இந்திய சினிமால ராஜமௌழி சாருங்கிறாங்க, ஓகேங்க. ஆனா நான் பார்த்து அது அதிசயிச்ச மனிதன் யாரும் பாத்தீங்கன்னா நம்ம சங்கர் சார் தான். அதனால இந்த படத்தை போய் எல்லாரும் பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும்.